Hi friends, welcome back to our channel Hi on Info. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டுல இருந்து ஒரு மெம்பரை வந்து எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். சோ அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா tnpds.gov.in அப்படிங்கிற வெப்சைட்க்கு வந்துக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த கேப்சா கோட் வந்து என்டர் பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டீடைல்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேவையை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படிங்கறத வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆவணங்கள். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ எதனால குடும்ப உறுப்பினர் வந்து நீங்க நீக்கம் செய்றீங்க அப்படிங்கிற அதுக்கான டாக்குமெண்ட் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ இங்க என்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இறப்பு சான்றிதழ். ஸோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட அந்த இறப்பு சான்றிதழ் வந்து நீங்க அப்லோட் பண்ணி அவங்களோட பேரை வந்து நீக்கிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகி வேற பக்கம் போயிருப்பாங்க இல்லையா, சோ அவங்களோட நேம் நீக்கணும் அப்படின்னா மேரேஜ் சர்டிபிகேட் வந்து நீங்க அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தத்தெடுப்பு சான்றிதழ். ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்துட்டாங்க, அவங்களோட பேரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த சர்டிபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணணும். இல்ல சப்போஸ் இப்போ திருமணமாகி வேற பக்கம் போயிருக்காங்க, ஸோ அவங்களோட மேரேஜ் சர்டிபிகேட் இல்லை அப்படின்னா நீங்க வந்து இதர அப்படிங்கறது கொடுத்து அவங்களோட இன்விடேஷன் வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து திருமண சான்றிதழ் அப்படிங்கறத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கொடுத்து உங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்லோட் பண்ற டாக்குமெண்ட் 1 MBக்கு கம்மியா இருக்கணும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டு பதிவேற்று அப்படிங்கறத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து அதுக்கான ரீசன். ஸோ ரீசன் வந்து இங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ரீசன் வந்து மேரேஜ் ஆன ரீசன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால ஹஸ்பண்டோட ஸ்மார்ட் கார்ட்ல வந்து ஜாயின் பண்ணும், அதனால வந்து ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரீசன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து தமிழ்லயும் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்மார்ட் கார்டுல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ யாரோடத வந்து ரிமூவ் பண்ணணுமோ அவங்களோடத வந்து இங்கே டிக் கொடுத்துக்கோங்க. இஃப் சப்போஸ் நீங்க ஃபேமிலி ஹெட்டை தான் வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஃபேமிலி ஹெட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பதிவு செய்ய அப்படிங்கறத வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பு எண் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எண்ணை வந்து நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நம்பர் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முகப்புக்கு செல்ல அப்படிங்கறத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படிங்கறதுல அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட குறிப்பு எண் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த குறிப்பு எண் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பதிவு செய்ய அப்படிங்கறத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களோட அந்த அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் வந்து இங்க நீங்க பாத்துக்கலாம். ஸோ சேஞ்ச் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கறத வந்து நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோதான் இன்னைக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிருங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.